பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நமது தீன் இஸ்லாம் சுன்னத் ஜமாத் மதரசா மாணவர்கள் ஃபரதான தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய இஸ்திக்ஃபாரை பற்றி படிக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாணவருடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தி அவங்க வேகமாக மதரசாவுக்கு வந்து லீவ் போடாமல் நல்ல முறையிலே ஓதி உலக மக்களுக்கு தீன் கல்வி சொல்லிக் கொடுக்கக்கூடிய குழந்தைகளாக நம்முடைய குழந்தைகள்லாம் ஆக்கி ஆகிவிடுவான. ஆமீன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்காரு துஆஉ பஅதஸ் ஸலாத்தி. பரது தொழுகைக்கு பின் சுன்னத் தொழுகை இல்லாவிட்டால் ஃபஜ்ர் தொழுகை அஸ்ர் தொழுகை போன்று கீழ்காணும் திக்ருகளை ஓத வேண்டும். பரலுக்கு பின் சுன்னத் தொழுகை இருக்குமானால் சுன்னத் தொழுகை நிறைவேற்ற பின் திக்ருகளை ஓத வேண்டும். முதலாவது இஸ்திக்ஃபார் ஓத வேண்டும். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹி. பொருள், மகத்தான அல்லாஹ்விடம் நான் மன்னிப்பு தேடுகிறேன். அவனை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் இல்லை. அவனே நித்திய ஜீவன், அனைத்தையும் நிர்வகிக்கும் நிலையானவன். அவனிடம் நான் தௌபா செய்கிறேன். அல்லாஹும்ம அன்த ஸலாம் வ மின்க ஸலாம் வ இலைக யர்ஜுஉஸ் ஸலாம் ஹய்யினா ரப்பனா பிஸ் ஸலாம் வ அத்கில்னா தாரஸ் ஸலாம் தபாரக ரப்பனா வ தஆலைத யா தல் ஜலாலி வல் இக்ராம். யா அல்லாஹ், நீயே சாந்தி அளிப்பவன். சாந்தி உன்னிடமிருந்து கிடைக்கிறது, உன்னிடமே சாந்தி இருக்கிறது. எங்கள் இரட்சகா, எங்களை சாந்தியை கொண்டு உயிர்ப்பிப்பாயாக. சாந்தியின் இல்லத்தில் எங்களை பிரவேசிப்பாயாக. எங்கள் இரட்சகா, நீ மகா பரக்கத்தானவன், நீ உயர்ந்தவன், சிறப்பும் கண்ணியமும் மிக்கவன். அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத வலா முஅதிய லிமா மனஅத வலா ராத லிமா கலைத வலா முபத்தில லிமா ஹகம்த வலா யன்ஃபஉ தல் ஜத்தி மின்கல் ஜத்து. யா அல்லாஹ், நீ கொடுப்பவரை தடுப்பவர் எவரும் இல்லை. நீ தடுத்து கொண்டதை கொடுப்பவர் எவரும் இல்லை. நீ முடிவு செய்ததை தடுப்பவர் எவரும் இல்லை. நீ தீர்ப்பளிப்பதை
மாற்றுபவர் எவரும் இல்லை. எந்த ஒரு பாக்கியமும் உடையவருக்கும் அவரது அந்த பாக்கியம் ஒன்றிடம் எந்த பயனும் தராது. அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக வ தௌஃபீகி தாஅத்திக வ ஈமானிக யா அல்லாஹ். பொருள், யா அல்லாஹ், உன்னை திக்ர் செய்வதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை நல்ல முறையில் வணங்குவதற்கும் உனக்கு வழிபட உன்னை விசுவாசம் கொள்ள அருள் பெறுவதற்கும் எனக்கு உதவி புரிவாயாக. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் மிகவும் பரிசுத்தமானவன். அல்ஹம்துலில்லாஹ் என்று 33 தடவை சொல்ல வேண்டும். இந்த புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகும். அல்லாஹு அக்பர் 34 தடவை சொல்ல வேண்டும். அல்லாஹ் மிக பெரியவன். லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது பியதில் கைரு வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். பொருள், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை. அவனுக்கு அரசாங்கம் உரித்தானது. சர்வ புகழும் அவனுக்கே உரியது. உயிர்ப்பிப்பவனும் மரணிக்க செய்பவனும் அவனே. அவன் சர்வ வஸ்துக்களின் மீதும் ஆதிக்கம் பெற்றவன். நலமுகள் அனைத்தும் அவன் வசமே உள்ளது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று 10 தடவை சொல்ல வேண்டும். அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று 10 தடவை சொன்னதற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திக்ர் எல்லாம் படித்துக் கொண்டு தொழுகை முடித்ததற்கு பிறகு அழகான முறையை அல்லாஹ்விடத்திலே திக்ர் ஓதி நாம் எல்லாம் உதவி செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய திக்ரை எல்லாம் கபூல் செய்து நம்ம எல்லோருக்கும் ஐவேளை இமாம் ஜமாத்தோ தொழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.